10 வருடம் 20 வருடம் கழிச்செல்லாம் கூட ஒரு இரட்டை பிறப்பு குழந்தையெல்லாம் அந்த மாதிரி தான் பிறக்குது. எல்லாத்துக்குமே குழந்தை செல்வத்தை கொடுப்பதற்குண்டான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சூரியன் தான், யாருக்கா இருந்தாலும். ஆனா இவங்க ஜோதிட சாஸ்திரத்துல என்ன செஞ்சிருக்காங்க, குழந்தை பிறப்புனா பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம், 5ஆம் இடம் குழந்தை பிறப்பு. இந்த 5ஆம் இடத்தை இவங்க என்ன சொல்றாங்க பெரியவங்க, அதே பூர்வ புண்ணியஸ்தானம்டா, பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம். சரி, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது என்ன? ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பஞ்சமஸ்தானம் ஒரு விதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும். இப்போ மேஷத்துக்கு சும்மா 5ஆம் இடத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னா அவன் நல்ல அறிவு, ஆற்றல், திறமை, அழகு, அந்தஸ்தோட தான் பிறக்கணுன்றது விதி. அதே சிம்ம லக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு நீங்க அது காலபுருஷம் 9ஆம் இடம், தெய்வ அனுக்கிரகத்தால் பிறக்கக்கூடிய குழந்தை, அது தெய்வ சாநித்தியம் நிறைந்தது. ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா, இந்த மாதிரி ஜோதிடர் அனைவருக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பல சந்தேகங்கள், ஜோதிடத்தின் மூலம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல திறந்தாலே நிறைய பேர் ஜோதிடத்தை பற்றி பல விதமாக ஆய்வு சொல்கிறாங்க, பல ஜாதகங்களை உதாரணம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில தகவல்களை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட ஒரு கலந்துரையாடல். நல்லா கேளுங்க. இப்போ தாமத குழந்தை பாக்கியம் பலருக்கு இப்போ கலிகாலத்துல நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போய் தான் குழந்தை பாக்கியம். நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக 10 வருடம் 20 வருடம் கழிச்செல்லாம் கூட ஒரு இரட்டை பிறப்பு குழந்தையெல்லாம் அந்த மாதிரி தான் பிறக்குது. இப்போ சமீப காலமாக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே ஒரு வருடத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு அந்த பயமும் வந்துடுது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து, ஏன் தாமதம் ஆகிறது என்பதை பற்றியும் உங்கள் கருத்தை கொஞ்சம் மக்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான கேள்வி, இந்த காலத்துக்கு மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி. இதை அடிப்படையாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் அவங்க ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதமான விஷயத்தை அதில் வச்சுருக்காங்க. எப்படின்னா, இப்போ ராசி 12 தான், அதனுடைய முதல் லக்கணம் எது? முதல் ராசி மேஷம் இல்லையா? இப்போ இந்த முதல் ராசி, அந்த முதல் அதை நம்ம லக்கணமாகவும் பாவிக்கலாம். இப்போ அந்த இடத்துல அசுபதி நட்சத்திரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரியா? இந்த அசுபதி நட்சத்திரத்தையே முதல் நட்சத்திரமாக வச்சான் அப்படின்னா, உங்களுடைய கர்மவினை கோட்பாடு, இந்த முன்ஜென்ம கர்மவினைன்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த கோட்பாட்டில் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸை எப்படி வச்சுருக்கீங்கன்றதோடு தான் இந்த பூமிக்குள்ளே ஜனிக்கிறீங்க, உள்ளே வர்றீங்க. சரி, அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் தான் நம்ம இல்லறத்தினுடைய தத்துவார்த்தத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். எதுனா பரணி நட்சத்திரம். ஏன்னா அது சுக்கிரன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கலஸ்திர ஸ்தானாதிபதியாக வருவான். ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அங்கே எப்படி சேர்க்குது அப்படின்றதுக்கு இந்த பரணி நட்சத்திரம் ஒரு காரணம். இப்போ ஒருத்தனுக்கு பூமிக்கு வந்துட்டான், அவன் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைஞ்ச உடனே அவனுக்கு கல்யாணம்னு பேசுகிறோம். கல்யாணம் அப்படின்னா எடுத்தால் நம்ம சுக்கிரனை தான் எடுக்கிறோம் இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அப்போ இந்த சூரியன் தான் அந்த மேசத்திற்கு பஞ்சமாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, தகப்பன் காரகன் அப்படின்னு ஒரு வச்சுருக்கேன். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாத்துக்குமே குழந்தை செல்வத்தை கொடுப்பதற்குண்டான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சூரியன்ட்டு தான் இருக்குது. யாருக்கா இருந்தாலும் எல்லாத்துக்குமே, உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது? சூரியனு. ஆனால் இவங்க ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, புத்திர காரகன் குரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புத்திரக்காரகன் குரு அப்படின்னா இது எங்கிட்டிருந்து எந்த ரீதியில் வருது அப்படின்னா, அவரை என்ன செஞ்சுருக்காங்க, சூரியன் புத்திர ஸ்தானாதிபதி, ஆனால் தகப்பன் காரகன். அதே மேசத்துக்கு தகப்பன் ஸ்தானாதிபதி குரு, ஆனால் புத்திரக்காரகன். இப்படி பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இருவருக்கும் இடைப்பட்ட நிலை என்ன அப்படின்றது தான். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஜோசியத்தில் வச்சுருக்குறாங்க. இது இப்போ வேண்டாம். அப்போ குழந்தை பிறப்பு அப்படின்றதுல அப்போ குழந்தை பிறப்புனா பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம், 5ஆம் இடம் குழந்தை பிறப்பு. இந்த 5ஆம் இடத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, அது பூர்வ புண்ணியஸ்தானம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம். சரி, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது என்ன?
காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்றால் 9க்கு 9ஆம் இடம், அப்பாவுக்கு அப்பா. அப்போ தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் போகிற அந்த இடத்துல தான் இருக்கான். இப்போ இவங்க செய்த நல்வினை தீவினை இருக்குல்ல, அதனுடைய அளவுகோல் தான் அந்த 5ஆம் இடம் இல்லையா? நமக்கு புத்திரமாக வருது. ஆமாம். ஏன்னா கரெக்டாக உள்ள குழந்தை பிறக்கிறது அந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கணும். அருள் கிடைக்கிறது, இறையருளில் நல்ல குழந்தையாக பிறக்கணுன்றது அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பஞ்சமஸ்தானம் ஒரு விதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும். இப்போ மேஷத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம் அதில் ஒரு குழந்தை பிறக்குன்னா, அவன் நல்ல அறிவு, ஆற்றல், திறமை, அழகு, அந்தஸ்தோடு தான் பிறக்கணுன்றது விதி இல்லையா? அதே ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம்ன்றது கன்னி. இப்போ இந்த இடத்துல தான் அந்த கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருதா. அதனால் சில பேருக்கு வந்து மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பதற்கு உண்டான நிலையும், இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பூர்வீகத்தில் ஒன்று, அதாவது பகைப்பட்ட பூர்வீகமாகவும் இருக்கும், அல்லது இந்த குழந்தை வந்து உருவாகி பாடுபட்டு இவங்களுக்கு பெருமை சேர்க்கிறதாகவும் இருக்கும். ரெண்டும் அந்த இடத்துல தான் இருக்குது. சரியா? இப்போ மிதுன லக்கணத்துக்கு துலாம்ன்றது சுக்கிரனுடைய வீடு. அப்போ அந்த இடம் பஞ்சமஸ்தானமாக வரும்போது அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல குழந்தை பேற்றை தடுக்கிறதா அல்லது கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நான் அந்த மிதுனத்துக்கு குழந்தை பிறந்துச்சுனாலே தத்து கொடுத்து வாங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், மாரகஸ்தானம். சரி, இது போச்சு. கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஜலராசியை பூராமே முழு பலனளிக்கக்கூடிய ராசின்னு சொல்லியிருக்கான். அப்போ அது பலகால் ராசி. கடகலக்கணத்துக்கானே 16 குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஆனால் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பதால் முதல் குழந்தையை தத்து கொடுத்து எடுக்கணும், வாங்கிக்கணும். ஏன்னா முதல் குழந்தை தான் இவனுடைய பெருமைக்கும் சிறப்புக்கும் பலிகடா. அதே சிம்ம லக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு நீங்கள், அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தெய்வ அனுக்கிரகத்தால் பிறக்கக்கூடிய குழந்தை, அது தெய்வ சாநித்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறான். கன்னியா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடம். அப்போ அந்த இடம் சொல்லுது உனக்கு குழந்தை பிறந்தவனுடைய கர்ம மேன்மையின் கதவுகள் திறக்கும் அப்படின்ற. அதே துலா லக்கணத்துக்கு அந்த கும்பம் காற்றாசி வந்து பஞ்சமஸ்தானமாக வரும், அது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். அது சொல்லலாம் துலா லக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்பு இவனுடைய ஆசாபாசங்கள், இவன் ஆசைப்பட்டது அத்தனையும் கிடைக்கும்னான்றான். என்ன? அதே விருச்சி இலக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இந்த 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 12ஆம் இடம். அப்போ ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை அந்த இடத்துல பிறக்கும். தனுசு லக்கணம் ஒரு குழந்தை பிறக்குன்னா அது ஒரு தலைமை தாங்கக்கூடிய தகுதி. ஏன்னா மேஷம் அது காலபுருஷனுடைய லக்கணம். எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குடும்ப பாரம்பரியத்தையே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு குழந்தையா அது வந்துடும். மகர லக்கணத்துக்கு ஒரு குழந்தை 5ஆம் இடம், அது வந்து ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் இடம். செல்வக் கதவுகள் திறந்துடும் இவனுக்கு குழந்தை பிறந்தவொடனே. இதெல்லாம் வந்து குழந்தை பிறந்தவொடனே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 3ஆம் இடம், அது ஒரு காற்றாசி, மிகச்சிறந்த அறிவாளியாக கிடைப்பான். அதே மீன லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான், அவனுக்கு 5ஆம் இடம் கடகம், அது காலபுருஷனுடைய 4ஆம் இடம், அங்கே குரு உச்சம். ஆகையால் குழந்தை பிறந்த உடனே வசதி வகுப்புகளை பெருக்கும். இது நார்மலாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் குழந்தை பிறப்பு இன்றைக்கி குழந்தை பல பேருக்கு இல்லை. என்ன, பல பேருக்கு குழந்தை இல்லை. குழந்தைக்காக ஒவ்வொரு கோயிலாக, என்ன திருக்கற்காவூரில் போனோம்னா சரி, அங்கே குழந்தை இல்லாதவங்களுடைய இதுதான் அந்த பரிகாரம்னு சொல்லி போய் வழிபடுறது நிறைய இருக்குது. எனக்கு வழிபாடு அப்படின்றதில் நான் வந்து மாற்றுக்கருத்து எனக்கு கிடையாது. பரிகாரம் அப்படின்றதில் எனக்கு மாற்றுக்கருத்து உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்கவுங்க லக்கணத்துக்கு என்ன சொல்கிறான், இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னா வீரியம்னு ஒன்று இருக்கணும்ல இல்லையா? அப்போ முதல் லக்கணத்துக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்க்கணும் இவனுக்கு. அதே மாதிரி 7ஆம் இடம்ன்ற தனக்கு வரக்கூடிய மனைவி அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவளா அப்படின்னு 2வது எடுக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஆண்களுடைய, அதாவது சுக்கிலம் சுரோனிதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முதல் சுக்கிலத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா சுக்கிலம் தானே வந்து சினைப்பையை போய் இது பண்ணுதே. அப்போ அதுக்கு 3ஆம் இடம் ஒவ்வொரு காலத்துக்கும். அப்போ காலபுருஷனுடைய 3ஆம் இடம் எது அப்படின்னா புதன் இல்லையா? அப்போ இந்த புதன் தான் அது ரெட்டப்பட ராசியா, அங்கே வந்து ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் இணைக்கக்கூடிய இடம். அங்கே தான் வந்து ஒரு அன்பாக அணுகிறது அல்லது அணுகுமுறைக்கு உரியது அந்த புதன். அப்போ அந்த 3ஆம் இடம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ வீரியத்தினுடைய தன்மை 3ஆம் இடத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை விட ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா 12ஆம் இடம் என்ற அயனசேன போகம். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 12ஆம் இடம் நன்றாக அமைந்து விட்டால்
அவருடைய தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். இப்போ தாம்பத்தியம் இல்லாமல் இயற்கையில் சூரியனை பார்த்து நம்ம வேணுன்னே குழந்தை வந்துருமா? இறைவா எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு ஒன்று கொடுத்துடா, எனக்கு குந்தி தேவியா? அப்படியே இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் அந்த 12ஆம் இடம்ன்ற அயனசேன போகம். அப்போ அந்த மீனம், இந்த மீனத்தினுடைய அதிபதி யார்? குரு. அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். வந்துட்டிங்களா? இப்போ இங்கே தான் பாயிண்ட்ஸே இருக்குது. அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி தான் இந்த ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்ட தம்பதிகளுக்கும் ஏன்னா தாம்பத்திய உறவே இல்லை அப்படின்ற கோட்பாடில் வாழக்கூடிய, விரக்தியில் வாழக்கூடிய அந்த அந்த தம்பதியினர்களுக்கு இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் இது. எப்படின்னா, இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இப்போ குருவோட வீட்டில் சுக்கிரன் உச்சமடையலாம். அந்த வீட்டில் கர்மக்காரகனுடைய சனிபாவனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ உங்களுடைய கர்மாவனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு அடித்தளம் யாருன்னா, எல்லா இடத்துலையும் சனி பகவான் வருவார். இந்த இடத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது தான் அதுக்கு அதை காமதேனு அப்படின்னு சொல்கிறான். காமதேனு, அந்த நட்சத்திரத்துக்கு பேர் காமதேனு. இப்போ இந்த காமதேனுபுரீஸ்வரர் அப்படின்றது எங்கே இருக்கார் அப்படின்னா, பட்டீஸ்வரத்தில் இருக்கு இல்லையா? பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சிவனுக்கு ஒரு தேனுபுரீஸ்வரர், காமதேனுபுரீஸ்வரர் அப்படின்னா அந்த சிவனுக்கு பேர். அங்கே ஞானாம்பாள் இருப்பாள். இவங்க 2 பேர்த்தையும் வழிபட்டு அங்கே உள்ள பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, அங்கே உச்சமடையக்கூடிய சுக்கிரன் தானே உச்சமடைகிறார். அப்போ வெள்ளிக்கிழமை போகணும். குழந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்க லக்கணத்துக்கு இந்த மீனம் எப்படிப்பட்ட வீடாக வருதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த லக்கணத்துக்கு சாதகமான மாதத்தை எடுத்து அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலோ அல்லது வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாலை பொழுதில் ஒரு 5 மணிக்கு போனோம்னா துர்க்கைக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் முடித்த உடனேயே 7 மணிக்கு பைரவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும். இந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அதை வழிபட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய அயன சயன போகத்தினுடைய அந்த தடையை உடச்சி விட்டுரும். இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்லி ஏகப்பட்ட பேர் போய் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு.